ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோஸ் பார்க்க போகிற பாண்டிய சோஸில் வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட நம்ம செந்தில் எட்ரா வண்டியை அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டாரு. எதுக்குடாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் கையில் வரிஞ்சு கட்டுறாரு. டே அப்பா நல்லா வருவேன், அந்த கடையை பார்த்து மாமாவை பார்த்து 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்காம நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு அவங்க அம்மா, அதாவது அவங்க அண்ணன் பின்னாடி உட்காந்துக்கிறாராமா. அம்மா இவங்க அப்படியே வண்டியில் ஃபாலோ பண்ணிட்டு இங்கே வந்து நின்றுட்டு இதுதான் மாமாவோட கடை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லுக்கு வேறு மாதிரி விட்டவங்க. அதுக்கப்புறம் வண்டி இறங்குனேன்னு சொல்லிட்டு வண்டியை விட்டு இறங்கிட்டு இவர் கையை அதை வரிஞ்சு கட்டிக்கிட்டு வராராமா. கேட்டால் கேட்க ஆள் இல்லைன்னு நினச்சாங்களா? உனக்கு எதுக்குப்பா அந்த வேலை, நீ தான் தனி கொடுத்தனோ, தனியாக போயிட்ட, கம்முன்னு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்ல, நான் தனியாக போயிட்டா என்ன, எங்கப்பா கொண்டா நான் இறங்கி செய்ய வேண்டான்னு சொல்லிட்டு வேற லெவலில் வந்தார். அப்பா கொண்டா தாவிட்டு வர பிள்ளைங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. எனக்கும் எங்கள் அப்பனுக்கும் 1000 சண்டை நடக்கும், ஆனால் எங்கள் அப்பனுக்கு ஒன்றா நான் தாண்டா துடிப்பேன்னு சொல்லிட்டு வராங்களே. அந்த மாதிரி இவர் வந்து நிற்க கடைசியில் பார்த்தா நீலாம் ஒரு மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்க, ஐயோ என்ன வார்த்தை என்ன கேட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு செருப்பை எடுத்து சாணியில் முக்கி அடித்த மாதிரி சலக்குன்னு திரும்புறாரு. கடைசியில் பார்த்தா ஓவர் ஆக்டிங் உடம்புக்கு ஒத்துக்காதுப்பான்னு சொல்லிட்டு அந்த சின்ன புள்ள பண்டி சண்டையை பிரச்சனையை பெருசாக்கணுங்கிறதுக்காகவே பலாருன்னு ஓங்கி ஒரு அற விட்டாரு செந்தில் மேலே. வயசு தோல் குழந்த புள்ள மேலே கை வைக்கலாமாயா, ரோசம் பொத்துக்கிட்டு வராதா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அவங்க அடிக்க இவங்க அடிக்க கடைசியில் பார்த்தா நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூக்குரல். யாராது அப்படின்னு எட்டிக்கிட்டு பார்த்தா சுகன்யா ஒரு பக்கம் கத்துறாங்க, நம்ம பழனி ஒரு பக்கம் கத்துறாரு. ஆமாண்டா நான் தான் வேணா, நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா, அப்புறம் எதுக்குடா என்கிட்ட வரீங்க, பேசாதீங்கடா, போங்கன்னு சொல்லி திட்டி விட்டு அனுப்பிவிட. அதுக்கப்புறம் ஐயோ என்ன வார்த்தை சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க ரியாக்ஷன் வேற மாதிரி விட்டுட்டு இந்தாண்ட வந்துட்டாங்க. இங்கே ஒரு பக்கம் பார்த்தா கோமதி அம்மா கோவத்தில் கொந்தளிச்சு போய் நீலாம் ஒரு தாய் கிழவி, நீ பேய் கிழவின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கழுவி ஊத்துறதை பார்க்கணுமே. மீனாவும் வரிஞ்சு கட்டிட்டு போறாங்க கொலாடி சண்டை மாதிரி.